ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்க. சில பேர் ரொம்ப வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டே இல்லாமயும், எனக்கு எல்லாமே தெரியும். நான் பார்த்துப்பேன். நீங்க போய் உங்க வேலைய பாருங்கன்ற மாரி ஆன ஒரு சமூகமாகும். ஹிஸ்டரியே தெரியாம, தெரிஞ்சாலும் அது வந்து கடந்து போனது. அது முடிஞ்சது முடிஞ்சது தான். இப்ப இருக்கிறத பாருங்க அப்படின்ற மாரி போறதுனால மிகப்பெரிய ஒரு வருத்தத்த தெரிவிக்கக்கூடிய இந்த பதிவு. அ அது எதுக்கு இத சொல்லன்னு சொன்னா, நம்ப இன்னைக்கு இருக்கிற இன்னைய ஒரு நிலைமைக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு அச்சாரமா, ஒரு முதல் விதைய போட்டது நம்முடைய முன்னோர்கள் தான். அது எதுக்கு போட்டிருப்பாங்க? ஒரு வசதி வாய்ப்புகளுக்காகவும், நம்ம அடுத்த இந்த லெவலுக்கு போணுன்றதுக்காகவும் பண்ணியிருப்பாங்க தவிர, நம்ம சமூகம் வந்து அழிஞ்சு போறதுக்கும், நம்ம கூட இருக்கவங்கள வந்து கஷ்டப்படுறதுக்கும் வந்து நம்ப அதுக்கு இடம் குடுத்திருக்க மாட்டோம். டெக்னாலஜி வளர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் சக ஆட்கள மதிக்கக்கூடிய இடம், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும், ஒரு சுமூகமான வாழ்க்கை, இயற்கை சார்ந்த வாழ்க்கை, என்வைரன்மென்ட்ட பேணி காக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாவும், ஒரு நம்ம கூட வளர்ந்தவங்கள மதிக்கக்கூடிய, ஒரு தொழில மதிக்கக்கூடிய, இது மாரியான ஒரு சமூகத்த நம்ம உண்டாக்கணும்ன்றது தான் இந்த பதிவு. ஜென்செட் நீங்க பெருமைப்பட்டாலும், உங்க யாருக்குமே வந்து மொபைல தாண்டி ஒண்ணும் பண்ண முடியல. மொபைல்ல மெமரீஸ் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்குது. ஒரு நெறைய ஜிபிஸோ, டிபிஸுமா போயிட்டு இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஓன் மெமரீஸ் நம்ம பிரெயின் மெமரி வந்து கம்மியாயிடுச்சு. 0 லெவலுக்கு போயிடுச்சுன்றது தான் என்னுடைய இந்த சென்செட்டோட புரிதல். இப்ப எதனாலும் நம்ம மொபைல தேடி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துரும். அப்பல்லாம் எதா இருந்தாலும் கையில ஒரு கணக்கு போட சொல்லுவாங்க. இன்னைக்கு அது பண்ணாதனால, மெமரியை வந்து மூளையில இருக்கக்கூடிய மெமரிய மொபைலுக்கு மாத்துனது தான் இந்த சென்செட் அப்படின்றது என்னுடைய புரிதலா இருக்குது. இது எதுக்கு சொல்லணும்? இது மிக ஆபத்தான கட்டத்துல போயிட்டு இருக்குது. திருப்பி நம்ம ஒரு ட்ரெடிஷன்ல கொஞ்சம் பார்த்து அத பேணி காக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜென்செட் சமூகம் வளர்ந்ததுன்னா, அது வந்து மிகப்பெரிய மனித வளர்ச்சிக்கு, மேம்பாட்டுக்கு மிக மிக உறுதியாவும் அடுத்த கட்டத்துக்கு போற ஒரு நிலைமை இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஒரு நல்ல ஒரு தலைவர்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றப்போ, நம்ம எப்படி தேர்ந்தெடுப்போம்? நம்ம ஒரு வயது முதிர்ந்த அனுபவசாலிய அந்த ஒரு தொழில்ல ஒரு நிபுணரா இருக்கவங்கள தான் நம்ம ஒரு தலைவராவோ, குருவா தேர்ந்தெடுப்போம். அது மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகாட்டிகள், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க அண்ணனா இருக்கலாம், உங்களுடைய ஆசிரியரா இருக்கலாம். ஆனால் நீங்க எந்த இலக்க போணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த தொழில்ல கை தேர்ந்து மிகவும் சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருந்தா, அவங்கள வந்து நீங்க ஒரு இது மாரியான நிகழ்ச்சிகளுக்கு, இது மாரியான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க ஒரு உங்களுக்கு துணையா எடுத்துக்கணும்ன்றது தான் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். இது வந்து ஒரு அறிவுரையா எடுத்துக்காம, இது ஒரு அலாரம். இது வந்து மிக மிக ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு நம்ம தாய் தகப்பனை காப்பாத்தக்கூடிய ஒரு ஜென்செட் சமூகமாகும். நீங்க வரக்கூடிய உங்க வருங்காலத்துக்கு நீங்க ஒரு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நபராகவும், தொழில்துறையில வரக்கூடிய புரட்சிகளை இயற்கை சார்ந்ததாகவும், உங்கள அறிவு சார்ந்ததாகவும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு லெவலாகும். மிக மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்ததாக உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு அதுக்குண்டான ஒரு ஜென்செட் சமூகமா இருந்தால், விவசாய புரட்சி செய்தார்கள் இந்த ஜென்செட் சமூகம்ன்றத நம்ம சொல்ல முடியும். பெரியவர்களை மதித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகமாகவும் இருக்கும். கோயில் குளங்களை தூர்வாரிய ஒரு சமூகமாக ஜென்செட் சமூகம் இருக்கும். ஆன்மீகத்தை வளர்த்த ஒரு சமூகமாக இந்த ஜென்செட் சமூகம் இருக்கும். அப்படின்றத நம்ம மாத்தணும்ன்றத இந்த